மகாநதி சீரியல் இன்னைக்கான எபிசோடில் வெண்ணிலா வந்து பாட்டிக்கிட்டேயும் தாத்தாக்கிட்டேயும் மன்னிப்பு கேட்குறாங்க. என்னை மன்னிச்சிருங்க, உங்ககிட்ட நான் ரொம்ப ஹார்ஷாக நடந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேருமே சொல்கிறாங்க. நாங்கள் இதை எதையுமே மனசுக்குள்ளே வச்சுக்கலாமா, நீ போய் ரெஸ்ட் எடு, இப்போ உனக்கு தேவை ரெஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ரெஸ்ட் எடுக்க போயிடுறாங்க. விஜய் வந்து தாத்தா கிட்ட சொல்கிறாங்க, நம்ம வெண்ணிலாவுக்கு தேவையான செட்டில்மெண்ட் எல்லாம் பண்ணணும் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்பிராஜனும் வந்துடுறாங்க. நானும் வெண்ணிலாவும் இன்னைக்கு நைட்டே ஊருக்கு கிளம்புறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. தாத்தா தான் சொல்கிறாங்க, இன்றைக்கி நைட்டே வேண்டாம், அன்டைம் ஆகிட்டு நாளைக்கு கிளம்பலாம், போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அமுச்சு விடுறாங்க. விஜய் தான் கூட்டிகிட்டு போகிறாரு. காவேரி வீட்டுக்கு வந்தோடனே சாரதா வந்து முறைச்சி பார்த்துட்டு இருக்காங்க. அம்மா, நீ முறைக்கிற அளவுக்குலாம் எந்த பிரச்சனையுமே இல்லை, நான் வந்து விஜயை வந்து காப்பாற்றுறதுக்காக தான் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு கோர்ட்டு கேஸுன்னு சுற்றுற அளவுக்கு நீ பெரிய ஆளாயிட்டாலேடி அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா திட்டுறாங்க. அம்மா, பசுபதி வந்து நம்ம மேலே இருக்க கோவத்தை அவர் மேலே காட்டினான், அவர் நல்லவர்மா, அவர் எந்த தப்புமே பண்ணலை, நான் காப்பாற்றுறதுக்காக தான் போனேன், மற்றபடி நான் உனக்கு பண்ண சத்தியத்தை மீறி எங்கேயும் போக மாட்டேன், பெரிய டிசிஷனையும் எடுக்க மாட்டேம்மா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. குமரன் தான் சாரதாவை வந்து ஆறுதல் படுத்திட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் குமரனும் கங்காவும் இருக்கிறாங்க. அப்போ குமரன் சொல்கிறாரு, நான் வந்து இது வரைக்குமே இன்னொருத்தரை நம்பி தான் வாழ வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் எந்த அளவு முயற்சி பண்ணதை எனக்கு ரொம்ப சந்தோஷங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து அவங்கள ஆறுதல் படுத்திட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் விஜய் வந்து காவேரிக்கு கால் பண்ணுறாங்க. ஆனால் காவேரி வந்து எடுக்கலை. காவேரி வந்து இந்த பக்கம் அழுதுகிட்டே இருக்காங்க. இவர் ஃபோனை மட்டும் நம்ம எடுத்தோன்னா அவ்வளோதான், அதனால் எடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தேம்பி தேம்பி அழறாங்க. அவர் குழந்தை மேலே எவ்வளோ ஆசையாக இருந்தார், இப்படி அவர் குழந்தைய நான் அவர்கிட்ட இருந்து பிரிக்க போகிறேனே, வெண்ணிலாவாவது அவரை நல்லா பார்த்துக்கட்டும், வெண்ணிலா கூட அவர் வாழ்ந்தாரோ வாழலையோ, ஆனால் நான் அவர் கூட இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் விஜய் வந்து, இவளுக்கு என்ன ஆச்சு, ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டுக்கா, மெசேஜ் பண்ணாலும் பார்க்க மாட்டுக்கா, ஒருவேளை தூங்கிட்டாளா, வீட்டுக்கு போய் எனக்கு கால் பண்ணுறேன்னு சொன்னால, இல்லை அவள் ஃபேஸே சரியில்லை, ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.